ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீடியோ ரியாக்ஷன் தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த குட்டி பசங்க இது விற்கும்ல, நோட்டு புக்கு, பலூன்ஸ் நோட் புக்ஸ். அதுக்கு நிக்குதுங்க. அது கொடுக்குறியா? 2 பேர் நிக்குதுங்க பாரு. பாப்பா பாப்பா இந்த பையனுக்கு ஒரு கேஷ் கொடுத்தாங்க. இருமா, இரு, பொறுமையா பொறுமையா இரு. எல்லாரும் மேலே முன்னால இவருக்கு வந்து புதுசா இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காருல, புது பணக்காரர் வந்து இப்படிதான் பண்ணுவாரு. ஸோ வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் கமல் சார் கிட்ட ஏதோ ஒரு அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ வந்து அப்போ நான் எடுத்து என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டேன். என்ன 2022 or 21 எனக்கு கரெக்டாக இயர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ வந்து இவர் வந்து என்னோட ஸ்டோரி எடுத்து அவரோட ஸ்டோரியில் போட்டிருந்தேன். இஃபான் ப்ரோ என்னோட ஸ்டோரி எடுத்து அவர் ஸ்டோரியில் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வைப் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு தெரியுது நான் வந்து கிரிஞ்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போல்லாம் அவர்கிட்ட வந்து அவர் ஒரு சிம்பிளிசிட்டி, அவருக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறது, புது பணக்காரன் வந்து எப்படி இருப்பான் உங்களுக்கே தெரியும்ல. அவன் வந்து என்னது பிச்சை போடுற மாதிரி தான் அது இருக்கும். அவங்களோட கைண்டு கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சில எப்படி சொல்கிறது, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கணும், ஒரு நம்ம மனசார ஒரு விஷயத்தை அதை பண்ணணுன்றது அவருக்கு கிடையாது. ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் இப்படி வந்து சரி ஒய்ஃபை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இல்லை என் ஒய்ஃபை தொட்டுட்டாங்க எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் இறங்கி போய் கொடுக்க வேண்டியதானே. இறங்கி போய் கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து என்னென்னா, அவங்க ஒரு சராசரி மனுஷங்க. நீங்களும் அந்த இடத்துலலாம் தாண்டி இருந்து வந்திருப்பீங்க. நீங்களும் ஒரு வாடகை வீட்டில் இருந்து தான் வந்திருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் நீங்களும் இப்படி நடந்துக்கிறது தான் எனக்கு வந்து புதுசாக இருக்குது. என்ன உங்களை வந்து நான் வந்து சொல்லி கமெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க. பாலிமர் நியூஸ்லாம் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் சென்று ஃபுட் ரிவ்யூ செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர்தான் இந்த இர்ஃபான் என்கிறார்கள் நெட்டிசன்கள். ஸோ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க எழுந்து வெளியே போய் கொடுத்துருக்கலாம். ஏன் இந்த கார் பெரிய கார் இருக்கே, காருக்கு மேல ஒரு பெரிய வந்து என்னது, அந்த கார் பேர் எனக்கு கூட தெரியாது. அந்த கார் மேல கேப் இருக்கலாம். அது மேல வந்து நின்று கூட நீங்க வந்து சரி உங்களுக்கு பயமா இருக்கு, கையெல்லாம் உள்ள விடுறாங்க அப்படி நீங்க பயந்தீங்கன்னா நீங்க அதுக்குள்ள கூட கையை விட்டு நீங்க இப்படி கொடுத்துருக்கலாமே. நீங்க தனியா சோலோவா ஏறி நின்று அந்த மாதிரி கொடுத்துருக்கலாமே. ஸோ ஏன் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் காரும் அந்த வீடியோ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஈவன் அவங்க ஒய்ஃப் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இவர் கார் ஓட்டிக்கிட்டே இருப்பார், பொறுமையாக போயிட்டு இருப்பாரு. அப்படி எதுக்கு அப்போ வந்து என்னது, எங்களை பார்த்தா எப்படி இருக்கு, நாய் மாதிரி இருக்கா அவங்கள பார்த்தா? சாப்பிடு, சிரிக்காத. என் சேவை இந்த பீச்சுக்கு தேவை. சாப்பிடு சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா, தர்மம் பண்றேன். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருக்கு. எனக்கு பார்க்கும்போது பர்சனல் அப்படிதான் தெரிஞ்சுது. ஸோ வந்து ஒன்றும் இல்லாதவங்கன்றதுனால வந்து அவங்க அந்த ஸ்பீச்சே வந்து அந்த லாங்குவேஜே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நான் இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தரை பற்றி நம்ம தப்பாக வந்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற பர்சன் நான். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் அதை காட்டுறேன். சாரி, மீன் கறி. அது வேற. ஐயோ, மீன் கறி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. மீன்காரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன் மீன்கார அம்மான்னு சொல்லுங்க, மீன் விற்கிறவங்கன்னு சொல்லுங்க. அந்த லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் அவங்க பேசுற அந்த லாங்குவேஜே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சாரி இஃபான் ப்ரோ, நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, திருத்திக்கோங்க. சாரி கேட்டும் நீங்க அதை தான் பண்ணுவீங்க, ஐ நோ தட். பட் இருந்தாலும் வந்து திருத்திக்கோங்க, அவ்வளவுதான். தென்பாட்டு சீமையிலே தென்பாண்டி. Yes, we are singing the lyrics. I don't know the lyrics. I just know the song. Vibes தான் தெரியும். I know the vibes. Which film is that song? Dude, don't ask me such things. Tell now. You tell. Tell me. Sajiniya. Rajiniya. Actually, ஏங்க I'm actually தென்பாண்டி சீமையிலே ரஜினின்றாரு அவரு. அவர் தான் சொன்னார். நான் I'm too sigma to answer this question actually. உருளை உருளைக்கிழங்கு. என்னம்மா நீ என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்குற. ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ, ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒரு பெரிய ஆளுங்களை வந்து ஒரு பர்சன் வந்து ஆங்கரிங் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா, அப்போல்லாம் வந்து நம்மலாம் வந்து சின்ன குழந்தை. நானும் அவ்வளோ பெரிய பொண்ணுலாம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் 24. நானும் 2K கிட் தான், ஓகேவா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த டைம்லலாம் இன்டர்வியூ எடுக்கணும்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிற பர்சனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன படம் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். ஈவன் அவங்க வந்து சாங் வந்து பாடியிருக்கலாம், இல்லை லிரிக்ஸ் எழுதினவராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு தான் கேள்வியே கேட்கணும். முதல்ல இந்த இதை பற்றி கேட்கணும்.
மேடம் வந்து எதுவுமே தெரியாம வந்துட்டு பிகாஸ் இவங்க வந்து ஒரு இப்போ எல்லாரும் மத்தியிலும் ஒரு பாப்புலராக இருக்காங்க, எல்லாருக்கும் இவங்கள பற்றி தெரியும். ஸோ இவங்க ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியல. லைக் இஃபோன் ப்ரோ ஆல்சோ தான், அவங்களுக்குமே ஒன்றும் தெரியல. யாரோ ஒருத்தர் ரீசெண்டாக வந்து இன்டர்வியூ எடுத்தாங்களே, ஒன்றும் சொல்கிறதுக்கு மாதிரி. இப்போ நம்மலாம் இப்போ வந்து நம்ம என்ன நினச்சோம், ஒரு சாதாரண ஆங்கரிங் பண்ணுறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஃப்ளோ இருக்கணும், ஸ்பீச் இருக்கணும், நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், வந்து அவங்க வந்து இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஏதாவது தப்பாக சொல்லிட்டா கூட ஒரு கட் பண்ணிட்டு தூக்கி திருப்பி டேக் எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பாட்டு எதுவும் ஒன்றும் தெரியல இருந்தும் வந்து இவங்க வந்து அவரும் வந்து கூலாக வந்து ஆன்சர் பண்ணிருக்காரு. ஏன் இதை வந்து தலைவர்கிட்ட காமிச்சிருக்க வேண்டியதானே? அடியே இந்தியாங்கிறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வச்சிருந்த. பேசா கையில உரசுனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. இல்லம்மா, ஒருத்த வந்து இடுப்பு பிடிச்சி ஆடுற வரைக்கும் உனக்கு தெரியலையா? திரும்பி பார்க்கும் போது தான் தெரியுதா? மேடம் வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேடம் என்ன இது லைட்டா வயிற்றுச்சலா தான் இருக்கு. கஷ்டப்பட்டு நான் இப்படி வீடியோ எடுத்து என்டர்டெயின் பண்ணிட்டு நான் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ரேம்ல எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்களே, லைட்டா எனக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா தான் இருக்கு. பட் பரவாயில்ல, பாத்துக்கலாம். என்னடா டிக்கெட் கிவ் அவே பண்ணுங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் டிக்கெட். அண்ட் வந்து டிக்கெட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் போயிடுங்க. சப்போஸ் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தயவு செஞ்சு பிளாக்ல வாங்கிக்கலாம். தலைவரோட கான்பிடென்ட் லெவல் தாங்க வந்து வேற லெவல். ஒண்ணுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து நின்று இருக்கார்ல. ஐபிஎல் படமா பாருங்க, நல்லா இருக்கும். நானும் போய் பாக்குறேன். டிக்கெட் இருந்தா அனுப்புங்க ப்ரோ. டிக்கெட் கிடைக்காம கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். In the count of 1, 2, 3, you have to make a cute face. Ready? 1, 2, 3. சத்ரா குடுக்கு தானா குடுக்கு தானேகா பாவி நாடி சார், என்ன சார் இது? பயந்துட்டேன். பக்கத்துல அந்த பொண்ணு வந்து இவர் ஏதோ கியூட்டா ரியாக்ஷன் கொடுக்க போறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாரு. அப்படின்னு கத்துறாரு பாருங்க, அப்பவே முடிஞ்சு போச்சு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நான் ஜாலியா தான் கொண்டு போகலாம்னு நினைச்சேன், பட் அது இப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இவன் வேற விழுந்துகிட்டே இருக்காங்க கைஸ். ஒரு வீடியோ வந்து பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, சீக்கிரமா வந்து லைக்ஸ் எல்லாம் வரணும், சரியா? வியூஸ் நிறைய 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, புண்ணியமா போவோம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் ப்ளஸ் ஷேர் ப்ளஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட்டில் வரும். ஸோ வந்து பை, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். டாட்டா.